விஷய் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு கிளாப். சரியான மேட்ச், வேற லெவல் மேட்ச். நம்ம வந்து எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு நம்ம வந்து ஒரு கியூரியஸ் தான் வந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு போகல. சோ அந்த மாதிரி நான் சுத்தமா இதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நானே வந்து ஆக்சுவலி நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், பட் என்னையே வந்து இன்னைக்கு கிரிக்கெட் பார்க்க வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல் மேட்ச். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. நம்ம நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம் லாஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ் பேக், உமன்ஸ் கிரிக்கெட் பத்தி எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சோ அந்த வீடியோல வந்து கண்டிப்பா நம்ம இந்த செமிஃபைனல் மேட்சை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உண்மையாவே இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து சச் வண்டர்ஃபுல் மேட்ச். இது வந்து வாய்ப்பே இல்லை. அதுவும் அந்த லாஸ்ட் அந்த 10 ஓவர் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வின்னிங் எட்ஜுக்கு போகுது, மறுபடியும் விக்கெட்ஸ் ஃபால் ஆகுது. திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சைடு வந்து கொஞ்சம் பவுலிங் டைட் பண்றாங்க, ஃபீல்டிங் டைட் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு கேம் வந்து சரியான கேம், வாய்ப்பே கிடையாது. எஸ் பாலா, கடைசியில் ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க. லுக், இது வந்து ஈஸி கிடையாது. 338 இந்த ஸ்கோரை சேஸ் பண்றது வந்து அது ஆஸ்திரேலியன் டீம் கூட சேஸ் பண்றது வந்து ஈஸியே கிடையாது. அதுல ஜெமி ரோட்ரிக்ஸ் ஹேட்ஸ் ஆஃப், நல்லா விளையாடினாங்க, சென்சிபிளா விளையாடினாங்க, அவசரப்படல, ரொம்ப ரொம்ப காமா இருந்தாங்க. அவங்களுக்குள்ளாடி அவங்க பேசிக்கிட்டாங்க, தேவையில்லாம ஷார்ட் மேக் பண்ணக்கூடாது, சிங்கிள்ஸ் விளையாடணும், டூஸ் விளையாடணுங்கிறத வந்து அவங்களுக்குள்ளாடி பேசி பேசி ரொம்ப ரொம்ப சென்சிபிளா விளையாடினாங்க. ஸோ அவங்க தான் இந்தியா ஜெயிச்சிச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு தெரியல. அவரு நம்ம விமன் கிரிக்கெட் பத்தி நம்ம பேசும்போது கமெண்ட்ல போட்டிருந்தாரு. அப்கோர்ஸ் நானுமே ஒரு கிரிக்கெட்டர். நான் கிரிக்கெட் எல்லா கிரிக்கெட்டுமே நான் வாட்ச் பண்ணுவேன். ஈவன் விமன் கிரிக்கெட்டும் நான் வாட்ச் பண்ணுவேன். பட் அந்த மென்ஸ் கிரிக்கெட்ல இருக்கிற ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்காது, இன்டென்ஸ் பிளே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்கோர்ஸ் சாதாரண மேட்ச்ல மேபி அந்த ஒரு இது இருந்திருக்கலாம், அந்த ஒரு இன்டென்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம நார்மல் நம்ம ஒரு மென்ஸ் ஓடி எப்படி பார்ப்போம், ஸோ அந்த ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. எஸ் பாலா, அண்ட் இந்தியா நல்லா விளையாடினாங்க. பேட்டிங் வந்து எக்ஸலண்டா பண்ணாங்க. இனிஷியல் 2 wickets விழுந்தாலும் ஹர்மன்பிரீத் கவுர் சூப்பராக விளையாடினாங்க. அவங்க 88 ஸ்கோர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னை பால் சொல்லும்போது ஆஸ்திரேலியா வந்து டாமினண்டாக விடல. அண்ட் அதே மாதிரி ஜெமி ரோட்ரிக்ஸ் அவங்களும் வந்து 360 டிகிரி பிளேயர். ஸோ அவங்களுடைய பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா ஃபீல் பண்ண முடியல, கரெக்டா ஃபீல்டிங் செட் பண்ண முடியல. ஸோ ஒன்ஸ் வந்து ஆஃப் சைடு ஃபீல்டிங் செட் பண்ணா லெஃப்ட் சைடு விளையாடுறாங்க, பேக்ல விளையாடுறாங்க, கட் ஷாட் அழகா விளையாடுறாங்க. ஸோ எல்லா விதமான ஒரு ஷாட்டும் வந்து ஜெமி ரோட்ரிக்ஸுக்கு இருக்கு. ஸோ இதனால ஆஸ்திரேலியா வந்து கரெக்டா ஃபீல்ட் செட் பண்ண முடியல. அவங்க வந்து சில சிச்சுவேஷன்ல டிஃபென்சிவ் போயிட்டாங்க. டிஃபென்சிவ் போகும்போது அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி ஜெமியை வந்து 1 or 2 எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சமா அவங்களே பேக் டவுன் ஆயிட்டாங்க. ஸோ அது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கிட்ட ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி கேட்ச் மிஸ், ஆஸ்திரேலியா வந்து பொதுவாக கேட்ச் மிஸ் பண்ண மாட்டாங்க, ஃபீல்டிங் அழகா பண்ணுவாங்க. இந்த மேட்ச்ல நிறைய கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அதுவும் ரீசன் இந்த ஆஸ்திரேலியன் சைடு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல்டிங் டீம் கிடையாது. இந்தியாவும் சில ரன்ஸை விட்டாங்க, கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் இந்தியா வீக் சைடா தான் இருக்கு. பட் ஸ்டில் இந்த பிச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப சூட் ஆச்சு. பேட்ஸ்மேனோடைய பிச் தான் இந்த பிச். ஸோ அதை பயன்படுத்தி இந்தியன் டீம் வந்து எக்ஸலண்டா விளையாடுனாங்க. அண்ட் மோரோவர் நான் பார்த்த வரைக்கும் வந்து இதான் இந்தியாவோட பிகஸ்ட் சேசிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமா. அண்ட் அதுவும் செமிஃபைனல் எல்லாம் இப்படி எல்லாம் ஈஸியா ஜெயிக்க முடியாது. அதான் ஆஸ்திரேலியன் டீமும் கூட 338 ஸ்கோரை வந்து ஹைலி டாமினண்டா ஜஸ்ட் 5 wickets ஃபால் இருக்கு இல்லையா, டாமினண்டா ஜெயிச்சுட்டாங்க. ஈவன் தோ சில சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா போனாலும் பட் டாமினண்டா இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் மோரோவர் அந்த ஃபர்ஸ்ட் 3 wicketsல அவங்க இந்த ரன் ரேட்டை வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணி ஒரு 250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு வந்தது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரேஞ்சுக்கு வந்து ரன்னை கொண்டு வந்திருந்தாங்க. எஸ், அதுல இடையில வந்து ஒரு ரன் அவுட் ஆயிடுச்சு. நான் பயந்துட்டேன். அந்த ரன் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியல் விக்கெட் இருந்தது ஆஸ்திரேலியா. பட் அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரிஷா கோஷ் எக்ஸலண்டா விளையாடினாங்க, அட்டாக்கிங் ஷாட்ஸ் விளையாடினாங்க. ரிஷா கோஷ் வந்து அட்டாக்கிங் ஷாட் விளையாடுறதுனால ஜெமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சிச்சு. சென்சிபிளா விளையாடுறதுக்கு மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. சீரியஸ்லி இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் நாக் ஆஃப் ஜெமி ரோட்ரிக்ஸ். விராட் கோலி மாதிரி ஆடினாங்க. விராட் கோலி எப்படி வந்து ஒரு ஒன் டே மேட்ச் வந்து சேசிங் அழகா பண்ணுவாரோ அதே மாதிரி ஜெமி விளையாடினாங்க. ஸோ இந்த மேட்ச்ல எனக்கு விராட் கோலியை பாக்குறது மாதிரி இருந்துச்சு. அப்படியே வந்து விராட் கோலி எப்படி ஒன் டே மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் ஜெயிச்சு கொடுப்பாரோ அதே மாதிரி ஜெமி விளையாடினாங்க.
ஸோ இந்த வின் வந்து டெடிகேட்டட் டு ஜெமி தான், சீரியஸ் டெடிகேட்டட் டு ஜெமி தான். கண்டிப்பா. ஆக்சுவலி நான் வந்து பேசிக்கலி பார்த்தேன்னா, நான் நம்ம உமன்ஸ் கிரிக்கெட் விமர்சனம் பண்ணும்போது நான் சொல்லியிருந்திருப்பேன். நான் வந்து பேசிக்கலி ஒரு கிரிக்கெட் லவர் கிடையாது. நான் கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ அதனால எனக்கு அந்த கிரிக்கெட்டை டெக்னிக்கலா என்னால அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இப்போ சென்சிபிள் பிளே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எனக்கு அந்த ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பட் அஸ் ஒரு 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 காமன் மேனா பார்க்கும்போது அந்த ஒரு இந்தியன் டீம் ஸ்பிரிட், நம்ம ஒரு மென்ஸ் கிரிக்கெட்டை வந்து எப்படி நம்ம அது ஒரு பேசும் பொருளாகும் அந்த மேட்ச். ஒரு 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கும்போது அங்க அந்த ஒரு வைபே வந்து வேற லெவல் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் வைபு தான் என்னால பார்க்க முடிஞ்சது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா அந்த டிஒய் பாட்டீல் ஸ்டேடியம் பார்த்தோம்னா ஃபுல் நல்ல க்ரௌடடா இருந்துச்சு. நல்ல க்ரௌடடா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல வாட்ச் பண்ணேன். ஜியோ ஹாட் ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 crore வியூஸ் இருக்கு. லைவ் வியூல 12 crores இருக்கு. அண்ட் இட்ஸ் a வெரி அப்ரிஷியபிள் நம்பர். ஸோ இது வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இப்ப இன்கேஸ் இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட வின் பண்ணாங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும். அதுக்குதான் இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப்பே வைக்கிறாங்க. இந்த என்டையர் க்ரௌடையும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் க்ரௌடா சப்போர்ட்டிங் இந்தியா. ஒரு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது ஃபுல் க்ரௌடும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் ஏதாச்சும் விக்கெட் விழுந்துச்சுன்னா ஃபுல் க்ரௌடும் சைலண்ட் ஆகுறாங்க. ஸோ இட் இஸ் த எமோஷன். கிரிக்கெட் இஸ் த எமோஷன் ஃபார் அஸ் இல்லையா? அந்த எமோஷன்ஸ் வந்து அந்த பிளேயர்ஸ் ஜெயிக்கும் போது பார்க்க முடிஞ்சது. எஸ்பெஷலி ஹர்மன்பிரீத் கவுர் அவங்க வந்து லாஸ்ட்ல அழுதுட்டாங்க. அண்ட் ரிச்சா கோஷ் வந்து பார்த்தா ரிச்சா கோஷ், தென் தீப்தி சர்மா, தென் அதே மாதிரி ஸ்மிருதி மந்தனா, இவங்க எல்லாமே அவங்களோட பார்ட்ஸ் கேம்ல காமிச்சிருக்காங்க. எல்லாரும் தான் இந்த கேம் ஜெயிக்க முடிஞ்சது. அண்ட் இந்தியாவுடைய சின்ன சின்ன வீக்னஸஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு ஃபைனல்ல அழகா விளையாடினாங்கன்னா இந்தியா கண்டிப்பா ஜெயிக்கலாம். கண்டிப்பா. ஆக்சுவலி மத்த ஸ்போர்ட் மாதிரி கிடையாது. ஃபுட்பால் கிரிக்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து டெக்னிக்கல் விஷயங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் தாண்டி பிசிக்கலி பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்டாமினா அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50 overs நீ வந்து ஃபீல்டிங் பண்ற, பவுலிங் பண்ற, நெக்ஸ்ட் 50 overs நீ அதை வந்து சேஸ் பண்ணும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஹியூஜ் லாங் ஆஃப் டைம். ஸோ அந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து ஒரு 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 மேல் கிரிக்கெட்ல வந்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம் நம்மளால நிக்க முடியும் அப்படின்னு. பட் ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாடி அந்த அளவுக்கு அடாப்டபிலிட்டி கொண்டு வரணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்டென்ஸா ட்ரெயின் பண்ணணும். பிகாஸ் ஒரு டாக்டரா வந்து ஒரு விமனோட பிசியாலஜி, விமனோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு கஷ்டம் இருக்கும், பிசிக்கல் ஸ்ட்ரெயின் என்ன மாதிரியா இருக்கும், ஸோ அவங்களோட ஸ்டாமினா லெவல் எப்படி இருக்கும். பிகாஸ் நம்ம டெஸ்டோஸ்டிரான் சொல்றோம், டெஸ்டோஸ்டிரானை வச்சு அந்த ஒரு ஸ்டாமினாவை நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து விமனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம மென்னுக்கும் விமனுக்கும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களை வந்து டிரைவ் பண்ணி கொண்டு போறது அவங்களை சுத்தி இருக்கிற அந்த கிரௌடோட அந்த எமோஷனல் பிஹேவியர்ஸ் அண்ட் அவங்க கிரியேட் பண்ற ஒரு வைபு தான் ஆக்சுவலி உண்மையாவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் இன்னொன்னு பார்த்தோன்னா அந்த அந்த ஸ்டேடியத்துல எப்படி ஒரு மென்ஸ் கிரிக்கெட் நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு எட்ஜ் ஆஃப் த வின்னிங்ல என்ன மாதிரியான ஒரு வைபு, ஒரு ஸ்பிரிட், ஒரு ஒரு எமோஷனல், ஒரு கோரஸான சவுண்ட் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த விமென்ஸ் கிரிக்கெட்ல விட்னஸ் பண்ண முடியுது. ஆக்சுவலி விளையாடுற எல்லா லேடிஸ்க்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். அண்ட் அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் நல்லா விளையாடினாங்க. ஆக்சுவலி ஆஸ்திரேலியன் டீமே ரொம்ப ரொம்ப குறை சொல்ல முடியாது. 338 வந்து டிஃபெண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டிங் பிச்ல வெரி டிஃபிகல்ட். அவங்க ஃபீல்டிங்ல இனிஷியலி நல்லா பண்ணாங்க. பட் லாஸ்ட் வந்து சில கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க. அந்த கேச்சஸ் மிஸ் பண்ணதுனால கேச்சஸ் வின்ஸ் மேட்சஸ். எப்பவுமே அதான் ஒரு ஸ்போர்ட்டிங் பாயிண்ட்ல எப்பவுமே ஈஸியா சொல்லுவாங்க, கேச்சஸ் வின் மேட்சஸ். இதுல ஆஸ்திரேலியா வந்து சில கேச்சஸ் எடுக்காம இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த மேட்சை ஜெயிக்க முடியாம போச்சு. பட் ஸ்டில் ஆஸ்திரேலியா வந்து அழகா விளையாடினாங்க. மேட்சை எந்த வரையும் கொண்டு போனாங்க. ஆஸ்திரேலியா தான் எப்பவுமே டாமினன்ட் சைட். ஸோ இந்த கேம்ல இந்தியா வந்து என்டையர்லி ஆஸ்திரேலியாவை டாமினேட் பண்ணிட்டாங்க. அதான் ரியல் ட்ரூத் ஆக்சுவலி. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு லாஸ்ட்ல அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க டாட் பால்ஸ் போட்டு ரன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த பதட்டத்திலேயே அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வைடு நிறைய போட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல போயிட்டாங்க. அதான் மெயின் விஷயம். அவங்க வந்து அந்த ஜெமி விளையாடும் போது அவங்க எல்லா ஃபீல்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஸோ பவுண்டரி லைன் பக்கத்தை நிப்பாட்டி வைக்கும் போது ஜெமி வந்து அழகா சென்சிபிளா தேவையான எந்த ஷாட்டும் அவங்க விளையாடல.
எந்த சுச்சுவேஷன்ல அவங்க ஷார்ட்ஸ் விளாடணுமோ அந்த சுச்சுவேஷன்ல மட்டும் தான் ஷார்ட்ஸ் மேக்கிங் பண்ணாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சென்சிபிளா எந்த ஃபீல்டிங் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட் தகுந்த மாதிரி ஜெமி விளையாடினாங்க. மற்ற பிளேஸ் எல்லாமே என்டர்லி ஜெமிக்கு சப்போர்ட் பண்ணி விளையாடினாங்க. ஸோ இட்ஸ் குட் நாக் ஆக்சுவலி. இப்ப நீ சொன்ன மாதிரி ஒரு ஒரு பவுண்டரியை நோக்கி ஒரு பந்து அவ்வளவு வேகமா போகுது. எப்படி வந்து ஒரு மென்ஸ் கிரிக்கெட்ல நம்ம வந்து பிளே பண்ணி அந்த அந்த ஒரு எட்ஜில போய் கரெக்டா வந்து ஒரு 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 ஃபிங்கர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதுல வந்து டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் நகர்த்திட்டு அவங்க பவுண்டரியில எனக்கு உள்ள போய் விழுந்துருவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி நான் ஆல்மோஸ்ட் அது தொட்டுருச்சுன்னு நான் நினைச்சேன். பட் ஜஸ்ட் ஒரு 2 ஃபிங்கர்ல அவங்க வந்து அந்த பாலை தட்டி கிரவுண்டுக்குள்ள விட்டு அவங்க பல்டி அடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விமன் பிளேயர் வந்து இந்த லெவலுக்கு வந்து விளையாடுறது வந்து உண்மையாவே இட்ஸ் a வெரி கிரேட் திங். எஸ், அண்ட் அதே மாதிரி இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்டை நம்ம பாராட்டணும். அவங்க வந்து இந்த வேர்ல்டு கப்புக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த கோச்சிங் ஸ்டாஃப் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஈவன் தோ இந்தியா வந்து லீக் மேட்ச்ல சில மேட்சஸ் தோத்து போனாலும் எண்ட் ஆஃப் தி லீக் மேட்சஸ்ல வந்து இந்தியா வின் பண்ணாங்க. இந்த செமிஃபைனல் குரூஷியல் மேட்சஸ்ல வந்து இந்தியா அழகா விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் அந்த பிளேயர்ஸோடைய பிளானிங் அண்ட் எப்படி ஸ்கோர் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணணும், இந்த விஷயத்த எல்லாமே பிளானிங் பேக்ல வந்து பிளான் பண்ணிருக்காங்க. பேக்ல இருந்து பிளான் பண்ணி தான் அந்த எஃபோர்ட்டை வந்து கிரவுண்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ கோச்சிங் ஸ்டாஃப் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அந்த எஃபோர்ட்டை வந்து கிரவுண்ட்ல போட்டதுனால தான் அவங்களை ஈஸியா ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ என்டையர் கோச்சிங் ஸ்டாஃப் வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டணும். இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்டை வந்து இந்த சுச்சுவேஷன்ல ரியலி கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா இந்த டீம் வச்சுட்டு இந்தியாவால ஈஸியா ஜெயிக்க முடியும். சேம் எஃபோர்ட்டை போட்டாங்கன்னா கண்டிப்பா ஈஸியா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், நீ சொன்ன மாதிரி அந்த கோச்சிங் ஸ்டாஃப்ஸோட அந்த எமோஷனல் மொமெண்ட்ஸ் வந்து காமிச்சாங்க ஒரு சில டீம். அண்ட் அது பார்த்தீங்கன்னா உண்மையாக அவங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு அழுகையே வந்துருச்சு. அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து உண்மையாவே வந்து நம்ம விமன்ஸ் கிரிக்கெட் தான் பாக்குறோமான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பேசிக்கலி நான் வந்து ரொம்ப நாங்க கிரிக்கெட் மேட்சஸ் ரொம்ப பார்க்க மாட்டேன். பட் இருந்தாலுமே அதை பார்க்க அந்த கியூரியாசிட்டி நமக்கு அந்த அளவுக்கு வந்து அதை ட்ரைவ் பண்ணி கொண்டு போச்சு. கண்டிப்பா அது நல்ல ஒரு விஷயம். அண்ட் செமிஃபைனல்ஸ் மாதிரி கண்டிப்பா நம்ம இன்னொரு வீடியோல இந்தியா ஃபைனல்ல விளையாடுறதே நம்ம கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதையும் நம்ம சேனல் நம்ம கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவோம்.